ஒரு நிமிட செய்திகளில் முதலாவதாக இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பல்வேறு பொருட்களின் விலை குறைய இருக்கிறது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான உச்சி மாநாடு டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஆண்டனியோ கோஸ்டோ, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் வாண்டர் லயன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி ஐரோப்பிய யூனியன் தலைவர் முன்னிலையில் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. இந்தியா தரப்பில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தத்திற்கான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். இதேபோன்று இருதரப்பு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்த உடன்படிக்கையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஐரோப்பிய யூனியன் துணைத் தலைவர் காஜா கல்லாஸ் ஆகியோர் கையெழுத்திட்டனர். திருப்பூர், கரூர் உள்ளிட்ட 342 மாவட்டங்கள் பயனடையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூரில் தயாரிக்கப்படும் ஆடைகளுக்கு 9 முதல் 12% வரை இருந்த இறக்குமதி வரி நீக்கப்பட உள்ளதால் திருப்பூரின் MSME மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய ஆர்டர்கள் அதிகரிக்கும். மேலும் கரூரில் தயாரிக்கப்படும் மேஜை துணிகள், படுக்கை விரிப்புகள், திரைகள், சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் ஆடைகள் போன்றவை ஐரோப்பிய சந்தையில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்த பொருட்களுக்கு 10% வரை இருந்த வரிகள் நீக்கப்படுவதால் பெரும் பலன் கிடைக்க உள்ளது. இந்நிலையில் இந்த ஒப்பந்தத்தால் BMW, மெர்சிடிஸ், லம்போகினி, போர்சேவ், ஆடி போன்ற நிறுவனங்களின் கார்கள் விலை இந்திய சந்தையில் பெருமளவில் குறைய உள்ளது. இந்திய சந்தையில் ஐரோப்பிய ஒயின் விலை குறைய உள்ளது. புற்றுநோய் மற்ற தீவிர நோய்களுக்கான மருந்துகளின் விலை இந்தியாவில் குறைய உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் ஐரோப்பிய சந்தையில் கிடைக்க உள்ளன. விமானங்களின் உதிரி பாகங்கள், மொபைல் போன்கள், உயர் தொழில்நுட்ப மின்னணு பொருட்கள் விலை இந்தியாவில் குறைய உள்ளது. இரும்பு, உருக்கு, ரசாயன பொருட்களுக்கு வரி நீக்கப்படுவதால் கட்டுமான மற்றும் தொழில்துறைக்கான இடுபொருட்கள் விலை குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்த உடன்படிக்கையால் கடல் உணவுகள், காலணிகள் உள்ளிட்ட இந்திய பொருட்களுக்கான ஏற்றுமதி வரி முற்றிலும் நீக்கப்பட உள்ளன. புதிய ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பல்வேறு முக்கிய இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரி முற்றிலும் நீக்கப்படும். அந்த வகையில் இதுவரை இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படும் கடல் உணவுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த 26% வரி முழுவதும் நீக்கப்படும். காலணிகளுக்கு விதிக்கப்பட்டு வந்த 17% ஏற்றுமதி வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. ரசாயன பொருட்களுக்கான 12.8% வரியும், ஆடை மற்றும் ஜவுளிக்கான 12% வரியும் முழுமையாக ரத்து செய்யப்படும். ரயில் மற்றும் கப்பல்களுக்கான 7% வரியும், பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களுக்கான 4.7% வரியும், ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்களுக்கான 4% வரியும் இனி செலுத்த தேவையில்லை. இந்த வரி நீக்க நடவடிக்கையின் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஆண்டுக்கு 3.6 லட்சம் கோடி ரூபாய் வரை வரி மிச்சமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடித்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த உடன்படிக்கை கையெழுத்தான பிறகு பேசிய அவர், இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, என்றும் வளர்ச்சிக்கான புதிய வரைபடமாக இருக்கும் என்றார். जब विश्व की 2 सबसे बड़ी लोकतांत्रिक शक्तियां अपने संबंधों में एक निर्णायक अध्याय जोड़ रही है. தானும் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதில் பெருமிதம் கொள்வதாக ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் அன்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் டா கோஸ்டா தெரிவித்தார். I am the president of the European Council, but I'm also an overseas Indian citizen. இந்தியாவின் வளர்ச்சியால் நாம் அனைவரும் பலன் பெறுகிறோம் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் தெரிவித்தார். Prime Minister, distinguished friend, we did it. We delivered the mother of all deals. பின்னர் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கும் ஆரத்தருவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். சமூக வலைதளங்களில் கூடுதல் சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப், Facebook மற்றும் இன்ஸ்டாகிராமில் கூடுதல் சேவைகளை பயன்படுத்த கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையை விரைவில் அறிமுகம் செய்ய மெட்டா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் பரிமாற்ற செயலியாக அறிமுகமான வாட்ஸ்அப் இன்று பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. அதேபோன்றுதான் Facebook மற்றும் இன்ஸ்டாகிராமில் கணக்கில்லாத நபர்களே இல்லை என்று கூறலாம். இந்நிலையில் வாட்ஸ்அப், Facebook, இன்ஸ்டாகிராமை மேம்படுத்தி வரும் மெட்டா நிறுவனம் கூடுதல் சேவைகளை வழங்கி அதற்கு கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
குறிப்பாக மேனஸ் என்ற AI நிறுவனத்தை சுமார் 19,000 கோடி ரூபாய்க்கு வாங்கிய மெட்டா அதனை பயன்படுத்தி அதிக அளவில் வருவாய் ஈட்ட முடிவு செய்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் சந்தா செலுத்தும் பயனாளர்கள் எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் பின்தொடரலாம் என்றும் தங்களை பின்தொடராத நபர்களின் ஸ்டோரிகளை பார்க்கும் வகையிலும் மாற்றம் கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்தியாவசிய தகவல் பரிமாற்ற சேவைகள் கட்டணமின்றி தொடரும் என்றும் AI உதவியை நாடுவதற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மெட்டா நிறுவனம் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றாடம் மக்கள் சந்திக்கும் சேஞ்ச் இல்லை என்ற பிரச்சனைக்கு தீர்வு காண பிரத்யேக ATM-ஐ கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ATM-களில் 100, 200, 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே கிடைக்கும் நிலையில் அதனை சில்லறைகளாக மாற்றுவதற்கு பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் சில்லறை நோட்டுகளை வழங்கும் ஹைபிரிட் ATM-ஐ கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது 500 ரூபாய் நோட்டுகளை ATM இயந்திரத்திற்குள் செலுத்தி 10, 20, 50 என தேவைப்படும் மதிப்பீட்டில் அதனை மாற்றிக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. முதற்கட்டமாக மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ஹைபிரிட் ATM சோதனை முறையில் பயன்படுத்தப்படுகிறது. பணம் வழங்கும் ATM-களிலேயே அதனை சில்லறைகளாக மாற்றும் ஒருங்கிணைந்த அம்சத்தை இணைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதற்கேற்ப 10, 20, 50 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் அச்சிடவும் RBI திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் நடைபெறும் சோதனை வெற்றியடையும் பட்சத்தில் நாடு முழுவதும் ஹைபிரிட் ATM பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தலை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சிமாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். முன்னதாக மகளிருக்கென பிரத்யேக இளஞ்சிவப்பு நிற பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஒரு வழித்தடத்திற்கு 2 பேருந்துகள் வீதம் 5 வழித்தடங்களில் 10 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு காப்பீடு வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க வந்த EPS-க்கு பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். எடப்பாடியார் வழங்கும் ஒரு மெத்தகட்லி தொடர்ந்து விழாவில் பேசிய EPS, மாடுபிடி வீரர்கள் காளை உரிமையாளர்களை கவரும் வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டார். ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 1000 காளைகள் மற்றும் 600 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஜனநாயகன் பட சென்சார் குறித்த வழக்கை மீண்டும் விசாரிக்க தனி நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜயின் நடிப்பில் பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரவிருந்த ஜனநாயகன் படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் தணிக்கை சான்று வழங்க மறுத்து மறு ஆய்வு செய்ய பரிந்துரைத்தது. இதை எதிர்த்து அந்த படத்தை தயாரித்த KVA நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா உடனடியாக தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்டு மறு ஆய்வுக்கான பரிந்துரையை ரத்து செய்தார். உடனடியாக மேல்முறையீடு செய்த தணிக்கை வாரியம் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை பெற்றது. பிறகு இந்த மேல்முறையீட்டு வழக்கை தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு விசாரித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தனர். இதனிடையே வழக்கை வாபஸ் பெற்று ரிவைசிங் கமிட்டிக்கு செல்ல தயாரிப்பு நிறுவனம் ஆலோசித்து வருவதாகவும் புதன்கிழமை இறுதி முடிவை எடுக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயின் ஜனநாயகன் படத்தில் ராணுவ சின்னங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய காட்சியில் இடம்பெற்றிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று தர ஆணையிட்டு தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் உரிய விளக்கமளிக்க தணிக்கை வாரியத்திற்கு தனி நீதிபதி போதிய அவகாசம் வழங்கவில்லை என்று கருத்து தெரிவித்தது. அந்நிய சக்திகள் நாட்டில் கலவரம் ஏற்படுத்துவது போன்ற காட்சியில் அமைக்கப்பட்டிருப்பதாக தணிக்கை வாரியம் தரப்பில் வாதிடப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு செய்வது அவசியம் என்றும் கருத்து தெரிவித்தனர். தொடர்ந்து ஜனநாயகன் பட வழக்கை விரைவாக விசாரித்து புதிய உத்தரவை பிறப்பிக்கும்படி தனி நீதிபதிக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது.
சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகக்கூடிய பட்சத்தில் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் மேலும் தாமதமாகும் என்று தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் கவலை தெரிவித்துள்ளார். எலெக்ஷன் அறிவிச்சாச்சுன்னா இந்த படம் தள்ளி தான் போடணும். ஏன்னா இவர் எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா விளம்பரம் பண்ணக்கூடாதுவாங்க. நிறைய கட்டுப்பாடு விதிப்பாங்க அந்த படத்துக்கு. இதற்கிடையே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வது குறித்து பட நிறுவனம் தரப்பில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கும் நிலையில் இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கும். இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. காலை 11 மணிக்கு இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அடுத்த நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரின் முதல் அமர்வு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரையும், இரண்டாவது அமர்வு மார்ச் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து விவாதிக்க காங்கிரஸ் நாடாளுமன்ற உயர்மட்ட குழு கூட்டம் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி இல்லத்தில் நடைபெற்றது. இதில் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் மூத்த தலைவர் சசி தரூர் கலந்து கொள்ளாதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. எனினும் கூட்டம் குறித்து ஒரு நாள் முன்னதாகவே தகவல் கிடைத்ததால் பங்கேற்க முடியவில்லை என்று சசி தரூர் விளக்கம் அளித்துள்ளார். ஊரக வேலை திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதிக்க முடியாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் இதனை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அப்போது ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியது, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், பல்கலைக்கழக மானியக் குழு புதிய விதிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. சட்டத்திற்கு முரணாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்து கொள்ளும் ஆளுநர் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தியதாக திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு தெரிவித்தார். மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அவமானப்படுத்துகின்ற வகையில் அவர் வெளிநடப்பு சென்றிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது, அரசியல் சட்டத்துக்கும் முரணானது. ஆக இது மிகவும் கண்டிக்கத்தகுந்த ஒன்று என்று சிவா அவர்களோடு கலந்து கொண்ட நிகழ்ச்சியில முதலிலே அதான் எடுத்து சொன்னோம். எனினும் ஊரக வேலை திட்ட மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் அது குறித்து விவாதிக்க அனுமதிக்க முடியாது என மத்திய அரசு தெரிவித்தது. மேலும் தேர்தல் சீர்திருத்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர்கள் தெரிவித்தனர். திரைப்படங்களுக்கு பின்னணி பாடல்களை பாடப்போவதில்லை என்று பின்னணி பாடகர் அர்ஜித் சிங் அறிவித்திருக்கிறார். வசீகரமான குரலும் அழுத்தம் திருத்தமான பாடல் உச்சரிப்பாலும் பாலிவுட் மட்டுமின்றி பிராந்திய மொழிகளிலும் தனக்கென பெரும் ரசிகர் பட்டாளத்தையே கொண்ட பாடகர் அர்ஜித் சிங் ஓய்வை அறிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாலிவுட் முதல் ஹாலிவுட் வரை தனது குரலால் ரசிகர்களை கட்டி போட்டவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அர்ஜித் சிங். இவரின் தும் ஹி ஹோ, சன்னே மேரையா உள்ளிட்ட இந்தி பாடல்கள் மூலம் மொழிகளை கடந்து தமிழ் ரசிகர்கள் மனதிலும் இடம் பிடித்தார். இசையமைப்பாளர் AR ரகுமானுக்காக பல பாடல்களையும் பாடியுள்ளார். கடந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் பெற்றார். இந்த நிலையில் திடீரென தனது ஓய்வை அறிவித்துள்ள அர்ஜித் சிங் இத்தனை ஆண்டுகளாக தனக்கு அன்பும் ஆதரவும் அளித்த ரசிகர்களுக்கு மிக்க நன்றி என கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் புதிய திரைப்பட பாடல்களை பாடும் பணிகளில் தாம் ஈடுபட போவதில்லை என்றும் இந்த பயணத்தை இத்துடன் முடித்துக் கொள்வதாகவும் கூறி ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளார். 4 சவரம்பா எங்க மருமகன் தவறி விட்டுட்டான். அந்த ஆட்டோக்கார புண்ணியம் வந்து டேக்ஸில் ஒப்படைச்சாரு. முருகர் கோயில் என்ன கொடுத்துட்டாங்கப்பா. நேர்மையின் விலை என்ன என கேட்கும் காலத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தன் ஆட்டோவில் பெண் ஒருவர் தவறவிட்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வெள்ளி நகைகளை காவல்துறையிடம் ஒப்படைத்த செயல் பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது. சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த 67 வயதான ஆட்டோ ஓட்டுநர் பரமசிவம் அம்பத்தூரில் சரண்யா என்பவரை வாகனத்தில் ஏற்றி ஆவடியில் இறக்கிவிட்டுள்ளார். பிறகு அம்பத்தூர் வரும் வழியில் ஆட்டோவின் உள்ளே பையை தவறவிட்டிருப்பதை கண்ட அவர் அதில் 4 சவரன் தங்க நகை, 2 ஜோடி வெள்ளி கொலுசு, 4400 ரூபாய் பணம் மற்றும் 2 கை கடிகாரம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அம்பத்தூர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் அவற்றை ஒப்படைத்தார். காவலர்கள் உரியவர்களை வரவழைத்து பொருட்களை ஒப்படைத்தனர். அம்பத்தூர் அதில் ஒப்படைச்சா எல்லாரும் அட்ரஸ் தேடினாங்க. தேடி அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. எல்லாம் எஸ்ஐ எல்லாருமே தேடி அவங்கள கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னா அந்த அம்மாவை வந்துட்டாங்க. அதுக்குள்ளே ஆவடியிலேருந்து அந்த அம்மாவை கேட்டுறாங்க. இது மாதிரி இதெல்லாம் கரெக்டாமா உண்டு
அப்படின்னு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பணம் வந்து 4400 ரூபாய் அதையும் செக் பண்ண மாட்டாங்க இருக்குதுன்ட்டாங்க. இச்சம்பவத்தை பார்த்த தூய்மை பணியாளர்களும் ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையை பாராட்டினர். சிவகங்கை மாவட்டத்தில் கிராஃபைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 கிராமங்களை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி, தமராக்கி, குமாரப்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் 1565 விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகளை வெட்டி கிராஃபைட் கனிமத்தை எடுக்க தனியார் நிறுவனத்திற்கு மத்திய மாநில அரசுகள் அனுமதி அளித்தன. இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டால் வாழை, நெல், கரும்பு, தென்னை, காய்கறிகள் உள்ளிட்ட விவசாயம் பாதிக்கப்படும் என்று கூறி அனுமதியை ரத்து செய்ய அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 மாதங்களாக தொடர்பாக அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி சிவகங்கை, மதுரை முக்கு பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி 5000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலம் சென்றனர். வெளியில வந்து தொழிற்சாலையை கொண்டாந்து உருவாக்குனீங்கன்னா நாங்க எங்க போறது? எங்களுக்கு சாப்பாடுக்கு நீங்க காசு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆர்டர் பண்ணோன்னே எல்லாமே வந்துருமே. நாங்க விவசாய நெல்லில் போட்டு அதை அறுத்து அதை வந்து அவிச்சு ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைச்சு அதை சமைச்சதே நாங்க சாப்பிடணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தனர். சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நியமன ஆணைகளை வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையில் கடந்த ஆண்டு 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியானது. இதற்கான தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாகவும் தேர்வு மையங்களில் செல்போன் பயன்படுத்தப்பட்டதாகவும் கன்னியாகுமரி விடவங்கோட்டைச் சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி புகழேந்தி தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார் குறித்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்கவும் இடைக்கால தடை விதித்ததோடு வழக்கு விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். கடலூர் தென்பெண்ணை ஆற்று திருவிழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறிய 15 வயது மாணவியை காப்பாற்றிய காவலர்களை மாவட்ட எஸ்பி அழைத்து பாராட்டினார். கடந்த 18ஆம் தேதி கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் திண்டிவனம் பகுதியை சேர்ந்த 15 வயது மாணவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதை கண்ட போக்குவரத்து காவலர் ராஜதீபன் சற்றும் தாமதிக்காமல் அந்த மாணவியை தன்னுடைய தோளில் தூக்கிக் கொண்டு மக்கள் கூட்டத்திற்கு இடையே ஓடினார். குற்றப்பிரிவு காவலர் தினேஷ் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் இருவரையும் ஏற்றிக்கொண்டு சென்று கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மாணவியை அனுமதித்தார். தங்களின் மகளின் உயிரை மீட்ட காவலர்களின் காலில் விழுந்து மாணவியின் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியான 1 மணி நேரத்திற்குள் மனிதாபிமானத்துடன் செயல்பட்ட போக்குவரத்து காவலர் ராஜதீபன், சைபர் கிரைம் தலைமை காவலர் தினேஷ் ஆகியோரை நேரில் அழைத்து வெகுமதி அளித்து எஸ்பி ஜெயக்குமார் பாராட்டினார். புதுச்சேரி முழுவதும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள வங்கி ஊழியர்கள் யூகோ வங்கி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் வங்கி ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. எனவே தனியார் வங்கி சேவையில் பாதிப்பில்லை. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் கூட்டமைப்பின் சார்பில் வேலூரில் பாரத ஸ்டேட் வங்கியின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 11 வங்கி ஊழியர் தொழிற்சங்கங்களின் சார்பில் திரளானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும், 5 நாட்கள் வேலையை உறுதி செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்து வங்கி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விழுப்புரத்தில் உள்ள 380 வங்கி கிளைகள் மூடப்பட்டு 400 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றனர். திருவாரூர் அருகே கீரிப்பிள்ளை கடித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்மையப்பன் புது தெருவைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் நவீனை கடந்த 3 மாதங்களுக்கு முன் கீரிப்பிள்ளை கடித்ததாக தெரிகிறது. சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் உள்ளூர் மருந்தகத்திற்கு அழைத்துச் சென்று பெற்றோர் ஊசி செலுத்திக் கொண்டதாக தெரிகிறது. ஒரு 3 மாசம் முன்னாடி கீரிப்பிள்ளை வீட்டு வாசல் கையை பிடிச்சி கடிச்சு இழுத்துச்சு. நான் நம்மகிட்ட கோவத்தில் பிடிச்சி அடிச்சு தூக்கி போட்டேன். நம்ம நேராக தனியாக வேறங்க மெடிக்கலில் போய் ஊசி போட்டேன்.
இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன் நவீனுக்கு தீவிர காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுவனை கீரிப்பிள்ளை கடித்ததை அறிந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். இருப்பினும் சிகிச்சை பலனளிக்காமல் கீரிப்பிள்ளை போல் சைகை செய்தபடி நவீன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சிறுவனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கூட்டணி விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். பூத் கமிட்டி போடக்கூட ஆட்கள் இல்லாத காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பதா என்று திமுக நிர்வாகி தளபதி விமர்சித்த நிலையில் அவருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்வினையாற்றி வந்தனர். இந்நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய கட்டுப்பாடுகளை பட்டியலிட்டுள்ளார். அதில் கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவையற்ற கருத்து பரிமாற்றங்கள் கூட்டணி கட்சிகளிடையே சங்கடங்களை உருவாக்கக்கூடும் என்றும் இத்தகைய சர்ச்சைகளால் கட்சிக்கு எந்தவிதமான பலனும் இல்லை என்பதை நிர்வாகிகள் உணர வேண்டும் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். சர்ச்சைகளில் நேரத்தை செலவிடாமல் கட்சியின் ஆக்கப்பூர்வமான பணிகள் மற்றும் தேர்தல் களப்பணிகளில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் இறுதி முடிவுகளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரிய நேரத்தில் முறைப்படி அறிவிப்பார் என்றும் அதுவரை தொண்டர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் அண்மையில் குழு அமைக்கப்பட்டது. டெல்லியில் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திமுகவின் பதிலுக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். We are waiting for the DMK's response. Because alliance talks have not started yet, so just waiting for them since last 2 months. So we hope that they will take the steps very fast because elections are coming very fast. கூட்டணி பேச்சுவார்த்தை தாமதமாவதற்கான காரணம் என்னவென அறிய முடியவில்லை எனவும் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். ஆந்திராவில் நூலிழையில் பள்ளி சிறுவன் உயிர் தப்பிய காட்சிகளே இவை. கர்னூல் நகரின் அசோக் நகர் பகுதியில் பள்ளி மாணவர் ஒருவர் சீருடையில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்கம்பம் ஒன்று ஆட்டம் கண்டதை சிறுவர் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். அந்த நொடிப்பொழுதில் மின்கம்பம் சாய்ந்து 2 சக்கர வாகனம் மீது விழுந்தது. மின்கம்பிகள் அருந்து நெருப்பு பொறிகள் தெரித்தன. பெரும் அதிர்ச்சியில் சிறுவன் உறைந்த போதிலும் காயம் ஏதுமின்றி தப்பினார். இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பனிமழையை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் அனுபவித்து வருகின்றனர். இமாச்சல பிரதேசத்தின் மணாலியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனை பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்த சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மகிழ்கின்றனர். தரம்சாலா உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவால் கடும் குளிர் நிலவி வருகிறது. வீடுகள், சாலைகள் மற்றும் மலைப்பகுதிகளை பனிப்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பனிஹால் பகுதியில் மீண்டும் பனிப்பொழிவு தொடங்கியதால் அனைத்து பகுதிகளையும் பனிக்கட்டிகள் சூழ்ந்துள்ளன. காஷ்மீரின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் காஷிகுன் பகுதியில் புதிதாக தொடங்கிய பனிப்பொழிவால் பல்வேறு பகுதிகளிலும் பனிக்கட்டிகள் குவிந்து கிடக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சாலைகளில் குவிந்த பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். பூஞ்ச் பகுதியிலும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி நடைபெறுகிறது. பாரமுல்லாவில் பனிப்பொழிவால் சிக்கிய வாகனங்களை ராணுவத்தினர் மீட்டனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. உத்தராகண்டில் வான், குலின், கனோல் மாவட்டங்களில் பனிப்பொழிவால் பல்வேறு பகுதிகளை பனிக்கட்டிகள் சூழ்ந்துள்ளன. சமோலி பகுதி சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்கபூமியாக காட்சியளிக்கிறது. கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு அரிய வகை வெள்ளை திமிங்கலங்கள் அனுப்பப்பட இருக்கின்றன. கனடா
கனடாவில் கேளிக்கை பூங்காவில் தவித்து வரும் அரிய வகை வெள்ளை திமிங்கலங்களை அமெரிக்காவுக்கு இடமாற்றம் செய்ய அந்நாட்டு அரசு அனுமதித்துள்ளது. ஆன்டாரியோ நகரில் நயகரா நீர்வீழ்ச்சி அருகே இயங்கி வந்த கேளிக்கை மற்றும் உயிரியல் பூங்கா கடும் நிதி நெருக்கடியால் கடந்த 2024ஆம் ஆண்டு மூடப்பட்டது. மேலும் பூங்காவிற்கு வழங்கி வந்த நிதியையும் அரசு நிறுத்தியது. இதனால் பூங்காவில் பராமரிக்கப்பட்ட 30 அரிய வகை வெள்ளை திமிங்கலங்கள், 4 டால்பின்கள் உணவின்றி தவித்தன. இந்நிலையில் அதை அமெரிக்காவுக்கு இடமாற்றம் செய்ய பூங்கா நிர்வாகம் கோரியது. இதற்கு முதலில் அனுமதி மறுத்த கனடா அரசு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்போது அனுமதித்துள்ளது. இதனால் அரிய வகை வெள்ளை திமிங்கலங்கள் விரைவில் அமெரிக்காவுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றன. பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பிரான்சில் சிறுவர்களின் மனநலம் மற்றும் உடல் நலனை கருத்தில் கொண்டு 15 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு ஆதரவாக 116 பேரும் எதிராக 23 பேரும் வாக்களித்த நிலையில் மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு கீழவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரான்ஸ் நாட்டு குழந்தைகளின் மூளைகள் விற்பனைக்கு அல்ல என்றும் கணினி நிரலின் அடிப்படையில் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார். பதற்றமான மனநிலை கொண்ட தலைமுறை உருவாவதை பிரான்ஸ் விரும்பவில்லை என்றும் மேக்ரான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு பிறகு உலக அளவிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் முதல் நாடாகவும் 15 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த பிரான்ஸ் சட்டம் கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்திற்கு எதிரான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறும் நிலையில் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்க உள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றிய நிலையில் 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் 3 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் 4வது போட்டி விசாகப்பட்டினம் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. கேப்டன் சூரியகுமார் சிறப்பாக செயல்படுவது இந்திய அணிக்கு வலுவாக உள்ளது. திலக் வர்மாவுக்கு ஏற்பட்ட காயத்தால் அணியில் சேர்க்கப்பட்ட இஷான் கிஷன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இன்றைய போட்டியில் சஞ்சு சாம்சன் சேர்க்கப்படுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தொடக்க ஆட்டக்காரர்களாக இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்குவார்கள் என்றும் அதன் பிறகு ஸ்ரேயாஸ் ஐயர் இறங்குவார் என்றும் கூறப்படுகிறது. சுழற்சி கொள்கையின் அடிப்படையில் ஜஸ்பிரீத் பும்ரா, ரவி பிஸ்னோய் ஆகியோருக்கு பதிலாக அர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் சேர்க்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்தை பொறுத்தவரை ஜேம் நீஷம், லாக்கி ஃபெர்குசன் ஆகியோர் அணிக்கு திரும்புகின்றனர். பேட்டிங்கிற்கு சாதகமான இந்த மைதானத்தில் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணியும் ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்பில் நியூசிலாந்து அணியும் களமிறங்க உள்ளன. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் திரில் வெற்றி பெற்ற குஜராத் அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. வதோதரா மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியில் தொடக்க வீராங்கனை பெத் மூனி 58 ரன்கள் குவித்தார். அனுஷ்கா சர்மா 39 ரன்கள் சேர்த்தார். மேலும் தனுஜா கன்வர் 21 ரன்கள் எடுத்த நிலையில் மற்றவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் 20 ஓவர்களில் அந்த அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்களை சேர்த்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 175 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி தொடக்க முதலே திணறியது. சீரான இடைவெளியில் அந்த அணி விக்கெட்டுகளை பறிகொடுத்த நிலையில் 8வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த நிக்கி பிரசாத்தும் ஷனே ராணாவும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். நிக்கி பிரசாத் 47 ரன்களும் ஷனே ராணா 29 ரன்களும் எடுத்தனர். எனினும் அந்த அணியால் 8 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்களையே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 3 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்று குஜராத் அணி 4 வெற்றி புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து பாகிஸ்தான் வெளியேறினால் அதற்கு பதிலாக வங்கதேச அணியை விளையாட வைக்க ICC முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே அசாதாரண சூழல் நிலவி வருவதால் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை விளையாட இந்தியாவுக்கு வர முடியாது என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் தெரிவித்தது. மேலும் தங்கள் அணி விளையாடும் போட்டிகளை இலங்கைக்கு மாற்ற வேண்டும் எனவும் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை வைத்தது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த ICC வங்கதேச அணியை தொடரில் இருந்து நீக்கியது. வங்கதேச அணிக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்த
பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோஷின் நக்வி அந்த அணிக்கு ஆதரவாக T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து விலகுவது குறித்து பிரதமருடன் பேசி முடிவு செய்யப்படும் என்றார். இந்நிலையில் தொடரில் இருந்து பாகிஸ்தான் விலகும் பட்சத்தில் அந்த அணிக்கு பதிலாக வங்கதேச அணியை மீண்டும் தொடரில் இணைக்க ICC முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் அனைத்தும் இலங்கையில் நடைபெற உள்ள நிலையில் வங்கதேச அணியின் கோரிக்கையும் நிறைவேறும் என்பதால் இந்த முடிவுக்கு ICC வந்துள்ளதாக தெரிகிறது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு ஏற்பட்ட பனிச்சரிவால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. குளுமையான சூழலை அனுபவிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் காஷ்மீருக்கு வருகை தந்துள்ளனர். கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோனாமார்க் பகுதியில் பெரிய அளவிலான பனிக்கட்டி சரிந்து விழுந்தது. இரவு நேரத்தில் கட்டடங்கள் மீது பனிக்கட்டிகள் விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். எனினும் இந்த சம்பவத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை. திறமைக்கும் நல்ல கதைக்கும் எப்பொழுதும் மதிப்பு உண்டு என்று இயக்குனரும் தயாரிப்பாளருமான சௌந்தர்யா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை இயக்கி பிரபலமான அபிஷன் ஜீவின் நடித்துள்ள வித் லவ் திரைப்படம் வரும் February 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு கோவை GRT கல்லூரியில் நடைபெற்றது. இதில் தயாரிப்பாளர்கள் சௌந்தர்யா ரஜினிகாந்த், மகேஷ் ராஜ், நடிகரும் இயக்குனருமான அபிஷன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்பொழுது தான் மீண்டும் படங்களை இயக்க உள்ளதாக சௌந்தர்யா ரஜினிகாந்த் கூறினார். 10 வருஷத்துக்கு முன்னாடி 11 இயர்ஸ் முன்னாடி இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக அப்ராட்லலாம் ஏஷியா மீன் சைனா, ஜப்பான், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அனிமேஷன்ற மீடியம்க்கு லைவ் ஆக்ஷன் மீடியம் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் அபிஷன் ஜீவின் சென்சார் குறித்து தனது கருத்தை பகிர்ந்தார். பண்ணிட்டீங்கன்னா அது கிரியேட்டிவிட்டி நீங்கள் அங்கேயே கொள்கிற மாதிரி இல்லையா? நீங்கள் உங்களுக்கு ஒரு கிரியேட்டராக நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதை நம்ம எழுதுகிறோம், அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிறது அது நான் பேச விரும்பலை. பட் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அங்கேயே அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டியை கொள்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் என்றும் படக்குழுவினர் கூறினர். தொடர் ஏறுமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்த நிலையில் வெள்ளி விலையோ புது உச்சத்தை தொட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கும், சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட சரிவு, அமெரிக்காவில் நிலவும் பனிப்புயலால் தங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களின் கவனச்சிதறல் உள்ளிட்ட காரணங்கள் தங்கத்தின் விலை திடீரென சரிய காரணம் என்று கருதப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்து புது உச்சத்தை தொட்டது. சென்னையில் 1 கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 387 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 12,000 ரூபாய் உயர்ந்து 3,87,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கம், வெள்ளி நாள்தோறும் மாறி மாறி உயர்ந்து வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் புகைமூட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் 2வது தளத்தில் இருக்கக்கூடிய தனியார் விமான நிறுவனத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஆவணங்கள், கோப்புகள் எரிந்து சேதமடைந்தன. அதிகளவு புகைமூட்டம் எழுந்ததால் விமான நிலையம் பரபரப்பாக காட்சியளித்தது. உடனடியாக பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் கொடுக்கக்கூடிய பணியும் நிறுத்தி வைக்கப்பட்டது. உடனடியாக தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புகைமூட்டம் காரணமாக ஊழியர்கள் 2 மயக்கமடைந்ததாகவும் அவர்களுக்கு விமான நிலைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் விமான சேவையில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கொடைக்கானல் மலைமுகடுகளில் வெண்பஞ்சு போன்று மேகக்கூட்டங்கள் நகர்ந்து சென்ற காட்சி கண்களை கவரும் வகையில் இருந்தது. செவ்வாய்க்கிழமை அன்று கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் சிட்டி வியூ, கோக்கர்ஸ் வாக் பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் கடல் அலை போல தவழ்ந்து சென்றன.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே களம்பூர் பேரூராட்சியில் காளை விடும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஒன்றன் பின் ஒன்றாக 300க்கும் மேற்பட்ட காளைகள் இலக்கை அடைய சீறி பாய்ந்து ஓடியதை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். தை மாத கிருத்திகையை ஒட்டி சென்னை அம்பத்தூர் பாடி திருவல்லீஸ்வரர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவை ஒட்டி முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசின் ஒருங்கிணைந்த காமராஜர் நூற்றாண்டு வீடு திட்டம் மற்றும் பிரதமரின் மாதிரி வீடு திட்ட பயனாளிகளுக்கான நிதி உதவியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். 237 பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையாக தலா 1 லட்சம் ரூபாயை வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அரசின் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்று கூறினார். எதையுமே செய்ய முடியாத ஒரு அரசு கடந்த ஆட்சி காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி ஆட்சி. இந்த ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறது. தை கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்று தங்க கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பொது வரிசை மற்றும் 100 ரூபாய் சிறப்பு தரிசன வழியில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சி விஜயபாஸ்கர் தனது பெயரிலும் அவரது மனைவி ரம்யா பெயரிலும் வருமானத்திற்கு அதிகமாக 35,79 லட்சம் ரூபாய் கூடுதலாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் விஜயபாஸ்கர், ரம்யா இருவரும் ஆஜராகவில்லை. லஞ்ச ஒழிப்புத்துறையினரும் அரசு வழக்கறிஞரும் ஆஜராகவில்லை. இதனால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் வெறிநாய் கடித்து மூதாட்டியின் கைவிரல் துண்டானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளித்தலை உழவர் சந்தை அருகே சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று சாலையில் சென்ற நபர்களை விரட்டி கடித்தது. இதில் சௌராபானு என்ற 65 வயது மூதாட்டியின் கைவிரல் துண்டானதுடன் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் குளித்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் 31ஆம் தேதி திறந்து வைக்கப்பட இருக்கும் சூழலில் இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் பெரியகருப்பன் பார்வையிட்டார். கீழடியில் 10 கட்ட அகழாய்வு நடந்த பகுதிகளை மக்கள் நேரில் பார்க்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே ஒரு திறந்தவெளி காட்சியகம், அருங்காட்சியகம் அமையப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். நம்முடைய இந்த கீழடி அகழ்வாய்வுதான். ரஷ்யாவில் மருத்துவம் படிக்க சென்று உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்தப்பட்டு குண்டடிப்பட்ட சிதம்பரம் மருத்துவ மாணவர் மீட்கப்பட்டதாக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். மாணவர் கிஷோர் சரவணன் விரைவில் நாடு திரும்புவார் என்றும் எளிய குடும்பத்திற்கு உதவியது பொது வாழ்வின் சாதனையாக கருதுவதாக குறிப்பிட்டார். இதுபோன்ற சாதாரண குடும்பங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய ஒரு வேதனையை போக்கக்கூடிய ஒரு இது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு, இந்த அரசியல் கொடுத்திருக்கு. அது நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். சிவகாசியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சக மாணவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தனியார் கல்லூரியில் படித்து வந்த மாணவி தற்கொலை விவகாரத்தில் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 7 பேர் மீது மல்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை கண்டித்து கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 20 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் டிஎஸ்பி அலுவலகத்தை கல்லூரி மாணவர்கள் முற்றுகையிட்ட நிலையில் விசாரணைக்கு பிறகு மாணவர்கள் விடுவிக்கப்படுவர் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மற்றும் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், ஈரோடு மற்றும் கோபி வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆகிய 4 இடங்களில் மஞ்சள் ஏலம் விடப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 14,000 ரூபாய் வரை விலை போனது. இந்நிலையில் தை மாத அறுவடையை தொடர்ந்து மஞ்சள் ஒரு குவிண்டால் 16,766 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ராமேஸ்வரம் நகராட்சி சுங்கச்சாவடியில் தினசரி கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்தும் சாலைகள் தூய்மையின்றி இருப்பதாக நகராட்சி சுகாதார ஆய்வாளரை ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி
மெகபூப் அலிகான் கடிந்து கொண்டார். நகராட்சி தூய்மை ஒப்பந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள புலம்பெயர் பணியாளர்கள் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த நீதிபதி அவர்களுக்கு சுகாதாரமான சூழல் ஏற்படுத்தவும், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவும், குழந்தைகளை அங்கன்வாடியில் சேர்க்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இன்று முதல் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பக்தர்களின் மீது ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. போக்குவரத்து நெருக்கடியை தவிர்க்க பக்தர்கள் வரும் அலங்கார ஊர்தி வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுக்கும் கோவில் நோக்கி செல்ல தடை விதிக்கப்பட்டு பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக 4 வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 890 பேருக்கு குமாரசாமிப்பட்டி ஆயுதப்படை மைதானத்தில் உடல் தகுதி தேர்வு நடைபெறுகிறது. முதல் 2 நாட்களுக்கு 450 தேர்வர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, உயரம், மார்பளவு மற்றும் 1500 மீட்டர் ஓட்டம் ஆகிய உடல் தகுதி தேர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அடுத்த 2 நாட்களுக்கு கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. கொடைக்கானலில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை உத்தரவிட்டதால் சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த கடைகளை வியாபாரிகள் அகற்றி வருகின்றனர். கொடைக்கானல் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே சாலை விரிவாக்கப் பணி நடைபெறவுள்ளது. இதனால் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை உத்தரவிட்டது. அதன்படி அங்கிருந்த சாலையோர கடைகளை வியாபாரிகள் அகற்றி வருகின்றனர். அகற்றப்படாத கடைகளை நெடுஞ்சாலைத்துறை அகற்ற தயார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ONGC நிறுவனத்தை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். மன்னார்குடி அருகே பெரியகுடி கிராமத்தில் ONGC நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அங்கு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு முரணாக ஹைட்ரோ கார்பன் எரிவாயு கிணற்றை திறக்க முயற்சிக்கும் ONGC ஊழியர்களின் நடவடிக்கையை கண்டித்தும் அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தியதால் 10 ஏக்கர் பரப்பளவில் வெங்காயம் கருகி நாசமான நிலையில் வேளாண் பல்கலைக்கழக குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆயிக்கவுண்டன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகசாமி தனது தோட்டத்தில் வாழைக்கு நடுவே ஊடுபயிராக வெங்காயம் விவசாயம் செய்து வந்தார். வெங்காய பயிரில் நுனிநோய் தொற்று ஏற்பட்டதால் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்த நிலையில் பயிர்கள் கருகி வாடிவிட்டது. பாதிப்புக்கான காரணம் குறித்து பவானிசாகர் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழு ஆய்வு செய்தனர். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் கட்டுமான பொருட்கள் ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரிகளை அனுமதிக்க காவலர்கள் பண வசூலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அனுமதி சீட்டு இருந்தாலும் ராயல்டி என கூறி லாரிக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை சட்டவிரோத வசூலில் ஈடுபடுவது ஏன் என்று காவலர் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடுதி உணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதால் கோயம்புத்தூர் மாவட்டம் வட்டமலைப்பாளையத்தில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரிக்கு 10 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு கல்லூரியின் விடுதியில் உணவு சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சுகாதாரத்துறையினர் கல்லூரி வளாகத்திலும் விடுதி உணவகத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர். திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா இன்று காலை நடைபெறவுள்ளது. இதற்காக உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா இந்த விடுமுறைக்கு ஈடாக பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் என்று கூறியுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள பாம்பன் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்களின் குடும்பத்தினர் 5வது முறையாக ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியன்று பாம்பன் தெற்குவாடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்த நிலையில் 18 மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் சிறையில் அடைத்தது. மீனவர்களை விடுவிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி மீனவர்களின் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். மதுரை திருநகர் ஸ்டெம் பூங்காவின் பெயர் மீண்டும் அறிஞர் அண்ணா பூங்கா வளாகம் அறிவியல் பூங்கா என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பூங்காவில் அண்மையில் மாநகராட்சி சார்பில் பூங்கா ஏற்படுத்தப்பட்டது. அந்த பூங்காவிற்கு ஸ்டெம் பூங்கா என ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டெம் பூங்கா என்ற பெயர் தற்போது மதுரை மாநகராட்சி அறிஞர் அண்ணா பூங்கா வளாகம் அறிவியல் பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களும் ஊழியர்களும் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 15 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள மாத ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் மீண்டும் உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அமமுக நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டோர் அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் வட்டச் செயலாளர் ஞானசேகர் ஏற்பாட்டில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் அவர்கள் இணைந்தனர். அமமுக வட்டச் செயலாளர் பிரான்சிஸ் ராஜா, கவிதா மேரி, அழகையப்பன் உள்ளிட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள வெள்ளிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். மேளதாளத்துடன் கிராமத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சென்று 11 வகையான பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற தேமுதிக ரத யாத்திரை நிகழ்வில் விஜயகாந்த் வேடமணிந்து நடனமாடிய நடனக் கலைஞர்களுடன் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நிகழ்வில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பறை இசை முழங்க ஆண்கள், பெண்கள் என தொண்டர்கள் உற்சாக நடனமாடினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை கூடத்தில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் மண்ணெண்ணெய் 1/2 லிட்டர் கொடுத்துவிட்டு 1 லிட்டர் வாங்கியதாக குறுஞ்செய்தி அனுப்பி முறைகேடு நடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நியாய விலைக் கடைக்கான இயந்திரத்தில் பிரச்சினை இருப்பதாக கூறி ரேஷன் கடை ஊழியர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதுகுறித்து கூட்டுறவு சங்க மேலாளரிடம் கேட்டபோது முறையான புகார் அளித்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாகையக்கவுண்டன்பட்டி கிராமத்தில் முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என கூறி காலிக்குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊராட்சி நிர்வாகத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றஞ்சாட்டினர். சுருளி அருவி கோகிலாபுரம் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.